ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். இப்போது நான் சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி ஏதாவது வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V50 கோல்டு, ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V50 இருந்தது. இப்போ இன்ட்ரா V50 கோல்டாக வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வண்டியாகவும் கிடைக்குது, இயர்லி டேக்ஸ் வண்டியாகவும் ரெண்டு மாடல்லையும் கிடைக்குது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்காக இந்த ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கேட்டகரியில் உள்ள மற்ற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் மேலே அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,50,000 லட்ச வரைக்கும் கம்மியாக கிடைக்கிது உங்களுக்கு. இதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா கட்டு முக்கியம். லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் கட்டு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் 2 கட்டு வரும், பேக்கில் 10 கட்டு வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டு போட வேண்டிய அவசியம் இந்த வண்டியில் இல்லை, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி 4 சிலிண்டர் வண்டி, 1496 சிசி உள்ள வண்டின்றதுனால சடன் பிக்கப் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை 80 கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல மூவிங்கில் இருக்குது. எல்லாம் தெரியும்ப்பா. ஓகே, இதுக்கு மேலே என்னப்பா நமக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா மைலேஜ். இதே வண்டி கேட்டகரியில் உள்ள வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 8, 11, 12 கிடைச்சாலே பெரிய விஷயம். பட் ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14லேருந்து 15 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 3 டன் கெப்பாசிட்டியில் தாராளமாக கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா நாங்களே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம், அதனால தான் இந்த படி சொல்கிறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராடிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிட்ஜு மேலே ஏறுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இது எல்லா வண்டியிலும் வர ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராவில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒன்று சொல்லுங்களா? அதாவது இது வந்து எல்லா இன்ட்ராக்கும் பொருந்தும். அதாவது மற்ற வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஸில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க, மேலே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே அடிப்பாங்க, ஓகேங்களா? பட் இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் சேஸை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணுறதுனால இதனால் என்னென்னா மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வண்டி நல்லா இருக்குது, சேஸ் நல்லா இருக்குன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு 5 வருஷம் நல்லாயிருக்கும் அந்த பெயிண்ட்டுனால, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது புது வண்டி ஏதாவது வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து யூடியூப் மூலிமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை, பட் வண்டியை விற்கணுன்ற ஆசைப்படுறோம். ஏன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கணுன்றதுக்காக தான். ஆனால் யாருக்காவது வண்டி ஏதாவது வேணும்னா மறக்காமல் எங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. இன்றைக்கினாலும் என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் வண்டி கேட்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.